ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டை குழம்பு. பிரண்டையை சுத்தம் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு சீனி அவரைக்காய் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரண்டையோட கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நாக்கில் அரிப்பு எடுக்காது, இல்லைன்னா குழம்பு சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு எடுக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய். வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்து வதக்கினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரண்டையை நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா பசி நல்லா எடுக்கும், எலும்புகளுக்கும் நல்லது, நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அடிக்கடி இந்த பிரண்டையை ஒரு துவையலாவோ தொக்காவோ குழம்பாவோ செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு அடுத்த தொக்கு துவையல் வெரைட்டியில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்சுக்கொள்ள பிரண்டை அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வதக்காமல் இருந்தாலும் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த பிரண்டையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவு கூட நம்ம குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி குழம்பு மசாலா தூள் சேர்த்து வதக்கிக்கிறணும். கரிஞ்சிடாமல் அடுப்பு சிம்மில் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்ப்போம்ல, அதே மாதிரி இந்த குழம்புக்கும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்கி வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.